எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய நடராஜமூர்த்தியினுடைய திருவுருள் என்றும் இருக்கும்படியாகவும் சுவாமிகள் மேல் மேலும் இப்படிப்பட்ட மகத்தான கைங்கரியங்களை செய்வதற்கு பிரதிதினமும் நடராஜமூர்த்தியினுடைய சன்னதியிலே நான் அவர்களை சந்தித்த ஒரு 20 வருஷங்களாகவே அவர்களுக்காக எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். சிதம்பரம் இது ப்ரூயாத் சகத் ஜனனவர்ஜிதம் முக்தி கண்டாமணிபதம் மோக்ஷயேவ சம்சயா பதே புகரதேசே பாதியத் சித்ஸ்வரூபம் சகல புவன பீஜம் காரணம் பிரம்மதத்வம் பிரணவம் இதம் அச்சிந்தியம் பிரகதி விலய ரூபம் சத்குரும் தம் நமாமி. குரு தீர்த்தா தானும் தாண்டி எல்லாரையும் தாண்டி வைக்கிறதுனால தீர்த்த. அதுலேயும் திருதண்டி சின்னஜிய சுவாமிஜிய குருவா பெற்ற அவங்களுக்கெல்லாம் மகாபாகியம் என்று சொல்ல வேண்டியது. சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பிரயாகத்தில் நடந்த ஒரு சதஸில் நான் அதர்வவேதம் பாராயணம் பண்ண சிஷ்யனோட போயிருந்தபோது சுவாமிஜி அவருடைய தரிசனம். அவள் என்னை சதஸுக்கு கூப்பிட்டு எனக்கு மங்களாசாசனம் பண்ணி இதே மாதிரி ஆப்பிள் கொடுத்தா. அந்த ஆப்பிளை வாங்கி நான் உடனே அவாகிட்டே கையில் கொடுத்து என்னுடைய சிஷ்யனை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ என்ன புரிஞ்சுட்டார் சுவாமிகள், ஒரு குருவாக இருக்கிறவன் சிஷ்யனிடத்துல எவ்வளவு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத என்ன அப்போவே என்ன அவார்டு கொடுத்துட்டார். அதனால அந்த அவார்டுக்கு அப்புறம் இது 3வது அவார்டு. அது பிரயாக கஷேத்திரம் 3 நதிகள் பிரவகிக்கக்கூடிய கஷேத்திரத்தில் மகான்களை காண்றதுங்கிறது பெரிய ஒரு பாக்கியம். இதுக்கு அடுத்ததாக கிருஷ்ணா நதி தீரத்தில் அவளுடைய சொந்த இடமான சீதாநகரத்தில் எனக்கு அவளுடைய தரிசனம் புனகா கிடைச்சது. அதற்கு பிறகு சிதம்பரத்தில் சிவகங்கா தீரத்தில் அவளுடைய தரிசனம் கிடைச்சது. எல்லாத்தையும் விட என்ன அவளுடைய ஒரு விருப்பத்தின் பேரில் இந்த உத்தர தேசமான உத்தரம்னா உயர்வானது. அமெரிக்காங்கிறது உலகத்துக்கே உயர்வான க்ஷேத்திரம். இதில் இருக்கக்கூடிய பேரும் தர்மானுஷ்டாலா, அதுவும் சுவாமிஜியினுடைய ஒரு பணிக்கு இப்பொழுது சகாயம் பண்ணிக்கொண்டு இப்படி ஒரு அற்புதமான சுவாமிகளையும் நீங்கள் அடைஞ்சி இந்த சுவாமிகளுடைய வார்த்தைகளை மதிப்பு வச்சு நீங்கள்லாம் எல்லோரும் இதில் ஈடுபட்டு கொண்டு இந்த தர்மங்களை நடத்துங்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவே ஏங்களா பகுஷா நாமெல்லாம் புண்ணிய தேசத்தில் பிறந்திருக்கோங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்மளாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தேசத்தில் வாழ்கிறவா அத்தனை பேரும் சுவாமிகள் மாதிரி உள்ளவாடைய மகான்களுடைய ஒரு வழிநடத்தல்ல என்றைக்கும் இப்படியே இருப்பீர்கள் என்றும் இதே மாதிரி எல்லோரும் சுவாமிகளாக ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு பெற்றீர்கள் என்பதும் எனக்கு கண்கூடான விஷயம். பொதுவாக இந்த வேதாத்தியனம் என்பது ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப விருத்தமாக இருந்தது என்னுடைய மனசில். ஏன்னா எல்லாரையும் போல நாம் சம்ஸ்கிருதம் படிக்கணும், காலேஜில் படிக்கணும், ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இருந்தது. அதை முறியடித்தார் என்னுடைய தகப்பனர், குரு, எனக்கு ஆச்சாரியர் எல்லாமே என்னுடைய தகப்பனர் தான். அவர் காலத்தில் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் கூப்பிட்டு என்ன அத்தியனம் பண்ணோம், நாளை காலத்தால் 8 மணிக்கு தயாராக இருந்தேன். அப்போது நான் ஸ்கூல் போய் நான் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், இப்படி சொன்ன உடனே எனக்கு மனசு உடனே வருத்தம். நான் அத்தியனம் பண்ணுறதை விட
காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடி நாளை காலையில் நீ அத்தியாயத்துக்கு கிளம்பினா நீ என்னுடைய புத்திரன், நான் உன்னுடைய பிதா. அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பந்தம் நாளை காலையிலேருந்து இல்லைங்க. அதற்கு பயந்து தான் இந்த வேத கைங்கரியத்துக்கு சுவாமி என்ன அனுப்பின கம்பல் பண்ண. அதே மாதிரி என்னுடைய I don't know how to start such a wonderful speech in English and in Sanskrit, but I great feelings of respect and pride. He had the great fortune and pleasure of meeting Swamiji in Prayag 20 years ago when he went to attend a conference of Otherwise Veda. One of his students was participating. So at that time, Swamiji saw him and just gave an apple. And that apple, Dikshidhar gave it to his student who came for the Atharvana Veda. And then Swamiji gave a look at him and he understood his greatness. That was his first award, he says. And the second award of his was when he went to Krishna district in the Sitaram Nagar, when he met Swamiji, His Holiness. That was his second award. And the third award he got was when Swamiji came to Chidambaram to pay his offering to Lord Nataraja, and he felt that Lord Nataraja has come to bless. And he says, all of you are so fortunate to have His Highness Swamiji with you all. What you people did, he doesn't understand. Have this fortune. And he also says that you're all so willingly and beautifully contributing to his cause of education and all the activities, and he's just speechless about that part of it. சுவாமிஜி எந்த காரியம் பண்ணும்போதும் என்னுடைய ஒரு அதிர்ஷ்டத்தினால அந்த நேரத்தில் நான் இருப்பேன். See, he was not interested in studying Vedas. He finished his school final and then he went and told his father, I am going to college, study more. So his father told him, you go and start the Parayanam tomorrow. Start studying the Vedas. He was thinking, I think going to college is better, I feel. Then he said, either you start the Vedic studies tomorrow, then I am your father. If not, you are not my son. You need not even perform my last rites as a son. That was the command of his father. That's when he started studying the Vedas. And we have the greatest gift of him being here with Swamiji, the man who has mastered 4 Vedas, Maitreya and Sadhu. நான் வேதாத்தியனம் பண்ணது என்னுடைய தகப்பனாருடைய ஒரு இன்ஸ்டிட் மேலே. ஆனால் அவர் சொல்வார், பிராமணன் வேதாத்தியனம் பண்ணலைன்னா அவன் பிராமணன் இல்லை. ஆகவே வேதாத்தியனம் என்பது நமக்கு கடமை. So his father told that the man who performs the Vedanta, study the Vedas, is a Brahmin. If he doesn't study the Vedas, he is not a Brahmin. அவருடைய ஜீவித காலம் வரலாம் நாங்கள் எல்லாம் வேத பாராயணம் கூட வெளியே போய் பண்ணுறதுக்கு அவர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால்
சம்பாவனை வாங்கக்கூடாது, வேதத்தை விக்கிரயம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் ஒரு தர்மிஷ்டமான ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ள அப்படிங்கிறது. அது எந்த அவார்டும் உனக்கு வாங்கிக்கூடாது. அவார்டு அவார்டு. So his father told all the people, the children studying Vedas under him, you should not accept any offering for your services. You offer the Vedas to people. If you don't accept any awards, avoid any award that is given to you for studying the Vedas. அப்போ அந்த மாதிரி என்னுடைய பிதிர்வாக்கியத்தையும் மீறி இந்த அவார்டை நான் பெற்றிருக்கேன்னா அதுக்கு சுவாமிகளுடைய சௌசல்யம், சௌமனசியம், சௌஹார்தம் தான் எனக்கு. I am even exceeding my father's command not to accept the award and come here today to accept the award because of the greatness of Swamiji, and he is asking me. நீங்களெல்லாம் அவரை சின்னஜிய சுவாமிஜி என்று கூப்பிடுகிறேன். And Swamiji calls him Chinnajia Swamiji. நான் பெரியஜிய சுவாமி எல்லாம் படத்துல பார்த்துருக்கேன், நேராக பார்த்தது இல்லை. You see him Periyajia Swamiji in picture but not in person. காஞ்சி பரமாச்சாரியாரோட கூட அவ எடுத்துட்ட படங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவர்களை நேராக பார்த்ததில்லை. ஆனால் இப்போ பார்க்குறேன். So the senior dear Swamiji has seen the pictures with Shankaracharya and all that, but he is seeing the real senior Swamiji today in him. தமிழ் வேடில் சின்னன்னு சொல்லக்கூடிய வேடிக்கை ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் தான். ஆனாலும் சின்னம் முத்ரா அது கூட சின்னம் தான். ஆனால் சுவாமிஜியாக இருக்கணும்னா, ஜீவராக இருக்கணும்னா, இப்படித்தான் இருக்கணும்னு அவள் வாழ்ந்து காட்டுறான். ஆகவே அவளுடைய சௌலபியம் எனக்கு எப்போ பார்த்தாலும் இருந்தேன். ஒரு தூரம் பத்ரியில இந்த தீர்த்தத்திலேயே சந்திச்சுட்டு இருக்காங்க எப்போவே. அதனால அவர் என்னை எப்படியாவது மேல் நோக்கி கொண்டு போவார்கள். எனக்கு அப்பவே அவருடைய அவார்டில் எனக்கு அப்பப்போ கிடைச்சது. தீர்த்தம் என்ன, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது தான் தீர்த்தம். ஆகவே பத்ரியில சந்திச்சா அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டார். தீட்சையில் கூப்பிட்டான்னு நம்மளோட இருங்கோ, பூஜை ஆகட்டும், பாலபோகம்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சினேன். பாலபோகம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பலாம். இல்லை சுவாமி 6 மணிக்கு கேட் கூட்டிடும், கூட்ட மாட்டான். நீங்கள் சிதம்பரம் நட்ராஜா வேதமூர்த்தி வராமல் அவன் கூட்ட மாட்டான். அவன் கையில் சாவி இருக்காது, நீங்கள் இருங்க அப்படின்னா. So he had again met him in Badri, and that's where Swamiji told him, and he learned about Valpraya. And then he asked him to be with him all the time, and he said they close the gates at 6 o'clock, to which Swamiji said, nobody will close the gates for a Vedic scholar like you. They won't have the keys to close. You just remain with me. I love you to be with me always. கடந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த மைத்ராணி சாக்கையானது என்னுடைய 5 சாகை அத்தியானத்துக்கு பிறகு என்னுடைய குருநாதர் ஆச்சாரியர் பிரம்மஸ்ரீ ராஜகணேஷ் தீட்சிதர் அவர்கள் எங்கள் குலகுரு, எங்கள் குலத்தையே தான் எங்களுக்கு எல்லாரும் குரு. ஆகவே கோவிலுடைய பிரயோகங்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருந்தவர். நாடக சம்பு இந்த மாதிரியான கிரந்தங்களிலையும் சௌபாகியபாஸ்கரம் முதலான தெய்வீக கிரந்தங்களையும் குலயானந்தம் முதலான அலங்கார சாஸ்திரங்களையும் எனக்கு கற்பித்த பிரம்மஸ்ரீ ராஜகணேஷ் தீக்ஷா குருவும் கூட அநேக மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய பொண்ணுங்க என்னுடைய வித்யாச்சாரியாலும். அவளுடைய ஒரு சித்தத்தில் 40 வருஷத்துக்கு முந்தி, நான் சொல்றது இப்போ சொல்றது 25 வருஷத்துக்கு முந்தி
40 வருஷத்துக்கு முந்தி அவர் இந்த மைத்ராயண சம்ஹிதையில் உள்ள ஸ்ரீருத்ரத்தையும் சமகத்தையும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் கிரந்தலிபியில் அவருடைய ஹஸ்தாட்சரத்தினால எழுதி வச்சிருந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் கூப்பிட்டு மைத்ராயண சம்ஹிதை, அவருக்கு மைத்ராயண சம்ஹிதையோட பேர் சொல்ல, மானவ சம்ஹிதை எங்கேயாவது இருந்தால் வரவழி, உனக்கு ஜெர்மனில் எல்லாம் டாக்டர்லாம் தெரிஞ்சவா இருக்கா, அவர்கிட்ட சொல்லியாவது வரவழி, அதை வரவழைச்சு நீ ஒரு தூரம் உட்காந்து சபையில் நடராஜா சன்னதியில் நீ பாராயணம் பண்ணுங்க. அப்போ அந்த புஸ்தகத்தை வரவழைச்சோம். வரவழைச்சதையும் சுவாமி குருநாதர் சன்னதியிலே வச்சு நமஸ்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எனக்கு குரு சொன்னால் அப்படியே செய்வேன், அதை பற்றி நான் சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேதாத்தியனங்கிறது எப்பவுமே பாரம்பரியமாக குரு பாரம்பரியமாக தான் வரணும், ஸ்ருதி பாரம்பரியமாக தான் வரணும், புஸ்தகம் பார்த்து பண்ணப்படாது அப்படிங்கிறதுலாம் தர்மம். இருந்தாலும் எனக்கு ஆச்சாரியராக வந்தவர் நீ போய் பாராயணம் பண்ணு இந்த புஸ்தகத்தை வரவழின்னு சொன்னதுனால நான் வேறு வழி இல்லாத அங்கே போய் சுவாமி சந்தையில் பாராயணம் பண்ண போனேன். ஒரு நாளைக்கு பண்ணினேன்னு கேட்டால் பண்ணினேன். அது கலந்து மனசில் குறுகுறுப்பாக இருந்தது. இந்த சாகருக்கு யாராவது குரு கிடைச்சா தேவையில்லைன்னு சொல்லி கடைசியில் எனக்கு ஒரு ஹார்ட் சர்ஜன் பாம்பேயில் 6 பேரில் ஒருத்தர் அவர் பொருள் கிருதர் சர்மா மூலமாக எனக்கு இந்த ஆச்சாரியர் திருமுக ராமச்சந்திர குருஜியுடைய சத்தியம் கிடைச்சது. அவருடைய சன்னிதானத்தில் போய் நான் அத்தியனம் பண்ண ஆரம்பித்த போது அவர் உனக்கு எதுக்கு இந்த சாகை அப்படின்னு கேட்டார். நீ 3 பேர் அத்தியனம் பண்ணவன், என்கிட்ட வந்து என்ன நமஸ்காரம் பண்ணேன், நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணேன், நீ வேதநாராயணன் அப்படின்னா. இல்லை இந்த சாகையை என்னோடய குருநாதர் சன்னதியில் பாராயணம் பண்ண சொல்லியிருக்கார், அதுக்கு தான் நான் பண்ணுறேன், வேறு எந்த விதமான இதுவும் இல்லைன்னு. அவர் மகாராஷ்டிரனால அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த சாகையை எடுத்து போய் எங்கேயும் விற்க போனோம்னு சொல்லிட்டார். அதனால என்னத்துக்குன்னு கேட்டார், உனக்கு இந்த சாகை எதுக்குன்னு கேட்டார். சுவாமி சன்னதியில் பாராயணம் பண்ணுறதுன்னு சொன்னோன்னே உடனே என்னிடத்துல அன்பு வச்சு அப்போ அன்றைக்கே ஆரம்பித்து அந்த சாகையை பூரா சொல்லிக் கொடுத்தார். அதுக்கான பழைய பிரதி ஜெர்மன் பாஷையில் உள்ள ஜெர்மனில் பிரிண்ட் பண்ணது 1816 1818 பிரிண்ட் பண்ண புஸ்தகங்களையும் கையில் கொடுத்து, மத புஸ்தகங்கள்லாம் கையில் கொடுத்து, இதெல்லாம் நீ அத்தியனம் பண்ணு, உனக்கு கீழே உள்ளவாளுக்கு வேணுங்கிறவாளுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அவர் பண்ணினது தான் எனக்கு கிடச்சிது. அதில் நித்தியப்படி அனுசந்தானம் பண்ணுற சமயத்தில் தான் ஜீயர் சுவாமி என்ன பண்ணார், 4 சிஷ்யாவில் அனுப்பிச்சு இவாளுக்கு நீ சொல்லிக் கொடுங்க. இவர் ஜீயர் சுவாமி எப்போவோ நாம் அலகாபாத்தில் பார்த்தது, அவரை பற்றி கேள்விப்படக்கூட இல்லை. இவர் நம்மளை அனுப்பி இந்த மாதிரி சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுங்க. அன்னைக்கு 2வது அவார்டு. இவர் என்ன பார்க்காமலே எனக்கு 4 சிஷ்யாவில் அனுப்பிச்சாருன்னா அது 2வது அவார்டு. So, at the insistence of his guru, Raja Ganesh, his guru told him, you have learned the Vedas, now there is another Saka you should learn. Called, he didn't even know the full name, Maitrayani. He said, Mata Saka is there. Please go and learn that and come. Manava Saka. He didn't say Maitrayani Saka, he said Manava Saka. Go and learn that and come. So, he will always obey the Guru's command. So he started looking for a book yet. And from Germany, from his contacts, one Dr. Gunther and the other physicians, doctors, he got the book. And then he wanted to offer that as offering to Lord Nataraja. And that's the reason he wanted to learn, not for anything else. So he offered it, but he was not happy until he mastered it. So he was looking for a guru. And through a heart surgeon in Bombay, he came to know of Dr. Tirambak Nana Ramchandra Giridhar Sharma, heart surgeon. Through him, he came to know about Tirambak Nana Ramchandra Joshi. He went to him. And he's a Maharashtrian, he's from deep south, Chidambaram. He said, why do you want to learn this Saka? So he probably thought, this man is trying to make money out of the Saka. That's why he's come all the way to learn. But Dikshita told him, no, I would like to offer this as an offering to Nataraja. That's the reason why I am asking you to teach me this Saka. Then immediately from tomorrow we'll start, and he started teaching. From that day on itself, he started teaching him the Maitrayani Saka. And
இப்படி 15 நாள் தான் எனக்கு சொன்னார். 1 டச்சில் சொல்ல சொன்னார். நானும் 1 டச்சில் சொன்னேன். 15 நாள் சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய பிதா குருஜி, அவர் பிதான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பூர்வாசிரமத்தில் பிதா இருக்கு, அவர் சன்னியாசாசனம் வாங்கிட்டு இருந்திருந்தார். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த சாக்கையை திரும்ப வந்தேன். இப்போ இந்த சாக்கை உனக்கு அவசியமானு கேட்டார். இப்போ இருக்கிற சாக்கையை நீ சொன்னால் போதுமே, இந்த சாக்கை வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை, இந்த சாக்கைக்கு ஒருத்தர் தான் இருக்கார், வேறு இந்தியாவில் யாரும் இல்லை. அதனால் இந்த சாக்கையை அபியாசம் கொண்டு வந்து இது சுவாமிக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதோட நம்முடைய குருநாதரும் இந்த சாக்கையை அபியாசம் சொல்லணும்னு. அதில் பல விசேஷங்கள் இருக்குது. இந்த சாக்கையில் அந்நிய சாக்கையில் இல்லாத விசேஷங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் நேரம் பத்தாது. இதை கொஞ்சோண்டு மாத்திரம் எடுத்து வந்திருக்கேன். அந்த சாக்கையை நீ அவசியம் பண்ணணும்னா அவர்கிட்ட தான் போயாகணும். அப்போ நீ தாராளமாக போயிட்டு வா, ஆனால் முடிக்காத வராது. என்ன நடந்தாலும் முடிக்காத வராத, முடிச்சுட்டு வான்னு சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணார் என்னுடைய பிதாவான என்னுடைய ஆசிரமத்தை வாங்கிய சித்திரவேசானந்த யதீந்திர சரஸ்வதி அவர்கள் ஆக்ஞா வச்சு அவருடைய அனுமதியோட போய் சேர்ந்தேன். 15வது நாள் என்னுடைய beloved father attend to சித்தி சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து தகவல் வந்தது. உடனே நான் என்னுடைய புதிய குரு திரும்பக்கண்ணா குருஜிக்கிட்ட ராத்திரி 11 மணிக்கு போய் அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன், போயிட்டு வரேன்னு. இப்போ நீ போகக்கூடாதுங்க. ஏன்னா முதல் நாள் நான் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டேன். கீழே விழுந்து எனக்கு சளிவெல்லாம் ஏற்றிருந்தா நான் எனக்கு உடம்பு சரியாக இல்லை, படுத்துன்னு இருந்தேன், கண்ணை திறக்கலை. நீ இப்போ போனேன்னா அவளுக்கு துக்கம் சம்பவிக்கும். ஆனால் சுவாமிஜி போனது எல்லாரும் அவபரிசம் மாதிரி சந்தோஷமாக கொண்டாடிப்பா, நீ போகக்கூடாது அப்படின்னா. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கி போகல, நீங்கள் குருஜிங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு வந்து நான் பாதியில் நிறுத்த மாட்டேன். இந்த அத்தியாயத்தை மறுபடியும் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட அத்தியாயம் பூர்த்தி பண்ணிட்டு போவேன்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியபிரமாணம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வந்து சுவாமிஜியினுடைய கைங்கரத்தில் தான் நான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு திரும்பவும் போய் அவரிடத்துல ஒரு 1.5 இல்லை 3 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 91லேருந்து 93 அத்தியாயம் பண்ணி முடித்தேன். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆற்ற உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஜீவிதமாக இருந்தால் நடுப்புற போய் கேட்பேன், ஏதாவது சம்சயம் இருந்தால் சரியாக இருக்குங்க இருந்தால் இருந்தது யாருக்காவது சொல்லணும்னு. ஆனால் யார் போய் கேட்குறது? இந்த மைத்ராணி சாகை சொல்லிக்கிறானே, இந்த மைத்ராணி சாகை என்ன செய்யணும்பா. அதனால் ஒரு சாகையை சொல்கிறவாளுக்கே பொறுமை இல்லை, 2வது சாகை சொன்னால் என்னத்துக்கு வருவா வரமாட்டேன். அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். பிரயோஜனம் மனுதிஷ்ய நவந்தோபி பிரவர்த்தத்தை சொல்லுவான். பிரயோஜனம் இருக்கான்னு கேட்பா. அந்த மாதிரி கேட்குற காலம் ஆகிடுது. அதனால் நான் பேசாமல் இருந்தேன். அப்போ தான் சுவாமிஜி என்கிட்ட 4 சிஷ்யாவில் அனுப்புகிறேன், நீ சொல்லக்கூடியான்னு கேட்டால் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நான் சுவாமிஜியை பார்த்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு. அப்போ இது அவார்டு தானே எனக்கு. அதனால் அதுக்கப்புறம் சுவாமிஜி சமாவர்த்தம் நடத்தினா மைத்ராணி சாக்கியா இவாளுக்கு சொல்லிக் கொடுத்து போடுவாடு. அப்போ கூட என்னுடைய குருஜியை வரவழைச்சி அங்கேருந்து நாசிக்லேருந்து. அப்போது அவள் தான் செக்யூரிட்டி அனுப்பிச்சு எக்ஸாக்ட் அனுப்பிச்சு அவள் வரவழைச்சா. அந்த குருஜி வெளியில் கிளம்பினவரே இல்லை. அவ்வளவு பெரிய சன்மானத்தையும் அவர் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்டவரை அவங்க வரவழைச்சு அவரை சன்மானம் பண்ணா. அதனால் நான் அந்த மாதிரியான சமயங்களில் நினைப்ப அவர் சுவாமிக்கு சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷமான சந்தர்ப்பம் இருக்கும். அவள் பெரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டுருப்பா. அந்த மாதிரி திருப்பதி கைங்கரியத்தில் அவள் ஈடுபட்ட போது அன்னைக்கு அதே நாள் அன்னைக்கு நான் அங்கே போய் சேர்ந்தேன். அன்னைக்கு அவள் பெரிய பெரிய கிரேஷ்காரன் மாதிரி உள்ளவாளெல்லாம் கூட சுவாமிஜி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு என்னிடத்துலேயே இந்த விஷயங்கள்லாம் சொன்னான். ஏப்பா இது பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, நம்மள எடுத்து கூப்பிட நினச்சேன். இப்போ அவள் என்ன நினைக்கிறேன்னா, வேதத்தோட ஆசீர்வாதத்தோட எந்த கைங்கரியம் பண்ணணும் நினைக்கிறேன். அப்போ நினச்சேன் இது நிச்சயமாக நிறைவேறும், யார் தடுத்தாலும் நடக்காது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த சகஸ்ர மண்டபமானது புனராவர்த்தி நடக்குது. இது வந்து லோகத்தில் உள்ள ஒரு பிரசித்தியான க்ஷேத்திரத்தில் இருக்கிற சகஸ்ரஸ்தம்ப மண்டபத்தை சுவாமிகள் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்டைரக்டா அவர் சகஸ்ர ஸ்தம்பத்துக்கு மேலேயே நிறைய ஸ்தம்பம் கொடுத்துருக்கார். யாரா இருக்குன்னு கேட்டால் கலாச்சாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் அவர் ஸ்தம்பம் கொடுத்துருக்கார். வித்தையில ஈடுபட்டு இருக்கிறவா அந்நிய வித்தைக்கு ஆசையாகாமல் நம்முடைய கலாச்சார வித்தையை
விட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கலாச்சார வித்தியில ஆத்துரம் உள்ளவாளுக்கெல்லாம் கால் கொடுத்துருக்கார். ஆயிரக்கணக்கான கால் கொடுக்குறார். அதோட பக்தி இந்த மாதிரியான ஒரு மத கைங்கரியங்கள் எல்லாத்துக்கும் யார் யார் என்னென்ன விரும்புகிறாளோ அவளுக்கெல்லாம் கால் கொடுத்துருக்கார். கால்னா என்ன, ஸ்டடியாக நிற்கிறதுக்கு அவள் கால் கொடுக்குறா. I try my best to shorten it and give the essence as the Guruji asked, Swamiji asked me to. So he went to Nasik to learn from Ramchandra Joshi, and his father took sannyasa after a little while, and he considered as a guru. And he also asked him, why do you want to go to Nasik and to learn the Saka? Have you learned enough? Is it not? He said, I would like to offer it as Arpana to Lord. And also my Guru also says to learn it. That's why I want to go. So he went to Nasik and he started learning it. On the 15th day, he is the only man, the whole of India. So that's the reason why I want to go and learn from him. On the 15th day of his arrival in Nasik and learning, his father took Samadhi. Because of sannyasa, he took Samadhi. And the news he got, and he went to Ramchandra Joshi at 11 o'clock and asked him, can I go? He said, you don't have to go, you be here and complete the Saka. His father also told him earlier, when he went to Nasik, you don't leave the Saka in the middle and come. Complete the Saka and come. So when he went to ask Ramchandra Joshi, he also said, you don't have to go. Because he is a sannyasi and they will celebrate his samadhi rather than think of his beverages as death. Yeah. So you don't go and disturb them, you be here. Then he promised Ramchandra Joshi, no, I'll go perform all the rites as a son and come back and continue learning the Maitrayani Saka. So that's what he did. And he was contemplating as to why he learned the Saka. He offered it to Lord. Then found that Swamiji sent 4 disciples of his to learn the Saka from him. And then he considered that as a gift, another gift or award from Swamiji. I've met him so many times, he never asked me anything. But why is he sending me 4 students? Because of his quest to keep the Vedic knowledge, and that's why Swamiji did it, and he immediately started teaching. And from that day onwards, his respect for Swamiji grew more and more, and he considered him as not just Swamiji, just above, and he's to the Lord level. And he's here to promote the Vedic knowledge and the knowledge of people. இது 3வது அவார்டு நான் இப்போ சொல்ல போகிறேன். சுவாமிஜி உங்களுக்கு தெரியும், வர்ஷிப் ஓன் ரெஸ்பெக்ட் ஆல், இது சுவாமிஜியுடைய மந்திரம். இதுக்கு முன்னாலேயும் பல மகான்கள் சொன்ன மந்திரம் தான், கீதையில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை செயல்படுத்தி காட்டுறவா சுவாமி. உங்களுக்கெல்லாம் தெரியும், தனுர் மாதம் 30 நாள், அதுவும் வைஷ்ணவ சுவாமிஜி ஒரே இடத்துல இருப்பா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவளை வந்து சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட சுவாமிகள் சென்னைக்கு வர நேர்ந்த போது, அப்போது நான் அவருடைய செல்ல குழந்தை நேராக போய் சென்னையில் போய், இப்போ தான் அவங்களுக்கு சிதம்பரம் வர்றதுக்கு கிட்டக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும், தரிசனம் பண்ணணும். அதாரோகணத்தில் சுவாமி இருப்பார், இன்னைக்கு பார்க்கணும். பிராமணாலாம் எல்லாரும் சதஸுக்கு வந்திருக்கா, அவள்லாம் அவங்கள அந்த சமயத்தில் அவங்களுடைய மங்களாசாசனத்தை விரும்புவா. இந்த வேத பாராயணம் 2 வருஷத்தில் 2 பாராயணம் அங்கே சதஸோட சதுர்வேத பாராயணம் நடக்கிறது. பிரபந்த பாராயணத்தையும் சுவாமி நடத்தி கொடுத்தா, அதுவும் ஒரு பெரிய அவார்டு எனக்கு. இதிலெல்லாம்
நீங்கள் அவசியம் அன்னைக்கணும். நீங்கள் ஒரு நாளில் சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வேத புருஷர்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு ஒரே நாளில் நீங்கள் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டதை என்னிடத்துல ஒரு பெரிய வாஞ்சி. நீங்கள் நினச்சிட்டு போய் சன்னியாசிகளுக்கு குழந்தைகள் கிடையாதுங்க. நீங்கள் சுவாமிஜிக்கு நான் பெரிய குழந்தை, நீங்கள் சின்ன குழந்தை. He says that Dikshidhar is, sannyasis don't have children or any family attachment. But Dikshidhar says he is the first son of him. And you are all next children of Swamiji. And in Chennai, when he was there, during the 30 days, when the great sages and Swamiji is like, don't move from place to place, but remain standing in one Dhanurmasam, in 30 days of Dhanurmasam. They stay in Chennai or wherever they are, they stay put, they don't move. But Dikshidhar went, that's a Vitam. So Dikshidhar went and asked Swamiji to come and see the Vedic chanting of all the 4 Vedas by Brahmanas in the temple, and also have the darshan of Lord Nataraja in real form. And it's only 4 hours, is the closest opportunity I can take you there. So Swamiji readily agreed, although because of Dhanurmasa not going anywhere, he did come to Chidambaram and was greatly appreciative of the work he is doing of the chanting of the Vedic Pandits all over South India and even from Banaras, they are sitting and chanting. சுவாமிகள் அப்போ அந்த நேரம் 4 நாள் 8 மணி நேரம் சுவாமி சன்னதி தரிசனம் ஒரு ½ மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வச்சுட்டா 9 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு போய் சேரணும். நீங்கள் முதலே சொல்லிட்டா. ஆனால் சரி, நீங்கள் மங்களாசாசனம் பண்ணால் போதும், எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வைதிக சம்மேளனத்தை பார்த்த உடனே, அந்த சன்னிதானத்தை பார்த்த உடனே, அவள் தரிசனம் பண்ண நேரம் நான் பார்த்தபோது அவள் இடத்துல மதாபிமானத்தை தாண்டி அவளுக்கு பக்தி இருக்குங்கிறத நான் இடத்துல என்னோட சன்னிதானத்தில் நான் உணர்ந்தேன். I realized that Swamiji he goes above his Madhadipati's position and truly appreciates the love he has. Not Matadhivati, Matadhivati. Pardon my Matadipati. He goes out of that bounds and shows his love to the various Pandits they were chanting Vedas there. That's when he realized that he is above all. அந்த மெயின் சாயந்தரத்தில் அப்போ நடராஜா இல்லைங்க. நடராஜா ஃபெஸ்டிவலுக்காக வெளியில் வந்துட்டார். சிதம்பரம் ஒரு இடத்துல தான் மூலமூர்த்தியே வெளியில் வருவார். வெளியில் வர்ற போது அவர் உற்சவமூர்த்தி, உள்ளே இருக்கிற போது மூலமூர்த்தி, நம்ம ஜிஎஸ் சுவாமி மாதிரி. அதனால தான் நான் ஜிஎஸ் சுவாமி நடராஜாவை வச்சுருக்கேன். See, Nataraja, the main statue, this Mula Swami, is taken out for the procession during Ardha Darshanam time, and there's no Swami in the Sannadhi. It's only outside in the procession in the streets. Like that, he considered him as Nataraja. He is not in the Sannadhi, but he is going on procession around. Swamiji பெரிய கெரியா காரில் வந்துருக்கா. சிதம்பரம் எல்லையில் வந்த உடனே நடராஜர் தேர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இந்த வாயு மூலையில் இருக்காருன்னு சொன்னேன். அப்படியா, அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டார். சுமார் 2 ஃபர்லாங் இருக்குன்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணினார், கார்லேருந்து இறங்கினார், பாதரட்சையும் அதில் விட்டுட்டார், நடந்து வர. என்னால் நடக்க முடியல அவர் வேகத்துக்கு. நடந்து வந்து நடராஜாவை ரத்தத்தில் தரிசனம் பண்ணிட்டு, சரி போகலாம் கார் எடுத்துன்னு, வேண்டாம் நினைக்கிறான். சுவாமியே ரத்தத்தில் வீதியில் நடந்து வர, நானும் நடந்து போவோம் அப்படின்னார். எனக்கு தாங்கலை ரொம்ப. ஏன்னா இப்படி ஒரு வைஷ்ணவ சுவாமி பார்த்து நடக்கிறேங்கிறார், வீதி பிரதர்ஷனம் வரேங்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே தாங்கலை. அதே எமோஷன். So in coming to Chidambaram,
Swamiji came to the borders of Chidambaram and asked where is the Nataraja's chariot. And he took out his slippers and put it in the car, and he straight walked quite a few long miles to come to the there to have darshan of Nataraja. And he was just moved. He said, "It's 2 miles, you can't walk." He said, "No, I can walk." Indeed, Swamiji started walking so fast, Dikshidhar could not keep pace with him. And he came and had darshan there, and he considered then that Swamiji is Lord Nataraja's form inside the temple and outside on the chariot. எனக்கு சுவாமிஜி எங்கள் ஆற்றுக்கு கூப்பிடணும்னு ஆசை இல்லை, நான் நடத்துகிற பாடசாலை கூப்பிடணும்னு கூட ஆசை இல்லை. நடராஜா தரிசனம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. நடராஜா தரிசனம் பண்ணிக்கிட்டேன். உடனே நான் மெயின் சாயந்தரத்துக்கு போகலாமான்னு கேட்டார். மெயின் சாயந்தரத்துலேருந்து தான் சுவாமி வந்திருக்காரு அப்படின்னேன். இல்லை போகலாமா, ஒரு பிரச்சனை வருமே. அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் வர்றதுன்னா மெயின் சாயந்தரத்துக்கு உள்ளேயே போகலாம், நான் ஆயிஷம் போகிறேன்னு. அந்த மெயின் சாயந்தரத்துக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் சொல்லணும்னு. உடனே மெயின் சாயந்தரத்துக்குள்ளே வந்தார், அந்த அரூப தரிசனம் பண்ணினார். அதை பற்றி வேத பிராமணருடைய சந்நிதியில் 10 நிமிஷம் பண்ணுறதா இருந்த மங்களாசாசனத்தை 1 மணி நேரம் பண்ணினார். இந்த ஸ்தலத்தில் இந்த மூர்த்தியை நான் அரூபமாக தரிசனம் பண்ணினேன்னு சொன்னார். எனக்கு அப்படியே மயிர் செலுத்துது. தரிசனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே கஷ்யாந்து மரணான்முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம். தரிசனாத் அப்ரசதி, ஒரு க்ஷணம் மாத்திரம் ஒருத்தன் தரிசனம் பண்ணான்னா அவனுக்கு கைவல்யம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம். சிதம்பரம் இது பூயாத்து சகல் ஜனவர்ஜிதம் முக்தி கண்டாமணி பதம் மோட்ச ஏவன சம்சயா. சிதம்பரம்ங்கிற பதத்தை கேட்டா போதும், சிதம்பரங்கிற பதத்தை சொன்னா போதும். ஐயா சீர்காழிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க கேட்டான். எங்கே நான் சீர்காழி, சிதம்பரம் சீர்காழி என்ன, அவனுக்கும் முக்தின்னு சொல்லுவான். அந்த மாதிரியான அந்த பதத்துக்கே அப்படி விசேஷம் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் வந்து அந்த அரூப தரிசனத்தை பற்றி 1 மணி நேரம் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணி பிராமணர்களுக்கெல்லாம் சொன்னால், வேத புருஷன் இங்கே தான் இருக்கா, நீங்கள் எப்போவும் இந்த வேத பாராயணத்தை விடாமல் நடத்துங்கன்னு அவளுக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனார். அதோட அந்த சந்நிதியை விட்டு மங்களாசாசனம் பண்ண பிற்பாடு கீழே இறங்கி பெரிய பிரதர்ஷனம் போவோமான்னு கேட்டேன். அதுக்குள்ளே பெருமாள் கோவில் அங்கே இருக்குது, கோவிந்தராஜ பெருமாள் அங்கே இருக்கார். சிதம்பரத்தில் எப்படின்னு கேட்டால் நடராஜா இப்படி நேரம் இருப்பார், இடது பக்கம் பெருமாள் இருப்பார். அது எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பகுதி மேல், இன்னொரு பகுதி ஃபீமேல்னு சொல்லலாம். நம்ம புருஷாலாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி, பொண்ணுகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் உண்டு. ஆனால் அந்த கண்ணால் வலது கண்ணால் நடராஜாவையும் இடது கண்ணால் கோவிந்தராஜாவையும் பார்க்க முடியாது அமைச்சிருக்கா அந்த தளத்தில். கோவிந்தராஜாவையும் 2 நடராஜா, ராஜா கோவிந்தராஜா 2 பேரும் சிவகிருஷ்ணன் பேரும் இல்லாமல் அங்கே அமைச்சிருக்கா. அங்கேருந்து வந்து அவள்லாம் அங்கே பெருமாளை சேவைக்கு வரணும்னு கூப்பிட்டா. அப்போ இவ பண்ணின புன்னகையும் இவ பண்ணின சமைக்கையும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. இவரை கழுவல. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவருடைய வைஷ்ணவ ஸ்தலம் 108 திவ்ய கஷேத்திரத்தில் ஒரு கஷேத்திரம். நான் வந்திருக்கிறது இப்போ நடராஜா பார்க்கறதுக்கும் உனக்கு உன்னுடைய திருப்திக்காக தான் வந்திருக்கேன். மேற்கொண்டு உள்ளதெல்லாம் நீ பண்ணிக்கோ, அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற எனக்கு தூக்கி வாரி போவோம் சுவாமின்னு. உடனே அங்கேயும் போய் பண்ணி அவளுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு அப்போது திரும்பி போகலான்ட்டு எங்கே வர சொல்லிட்டோம், காரண நம்ம கிளம்பின இடத்துக்கே வர சொல்லுங்க அப்படிங்க. என்ன விசேஷம் புரியுது அப்படின்ட்டு. அப்போ உங்கள் பாடசாலை எங்கே சுவாமினார். உடனே கீழே சந்நிதியில் இந்த பாடசாலை எங்கே கிளம்பினமோ அந்த இடத்துக்கு வந்து அங்கே பாடசாலை இருக்குது. இதுதான் பாடசாலையா அப்படின்னா பிள்ளைகள் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து அங்கே ஆசையாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு போதுமா, இது மேலே ஒரு ஃப்ளோ கட்டுக்கலே எல்லாம் போதுமா. எங்கள் பிள்ளைகளே இல்லை சுவாமி, நீங்கள் அனுப்புவீங்கோ. பிள்ளைகளே எங்கள் 4 6 பேர் 8 பேர் தான் இருக்கா. நான் வருஷத்தில் 2 உற்சவம் நடத்தும் போது 100 பிராமணெல்லாம் வந்து ஐயா தங்குவா அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்தையும் நல்லா பார்த்து நிறைய நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஷமாக போவோம்னா பிரதர்ஷமாக வந்தால் தெற்கிற சைடில் எங்களுடைய ஆமம் இருந்தது. இதான் அவங்க ஆமாண்ணா இப்படி விடுன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் கோஷாலை வரலாம் போய் பார்த்தேன்.
எங்கள் அம்மா அப்பா ஜீவிதமாக இருந்தால் அம்மாவுக்கு எல்லாத்தையும் மங்களாசாசனம் பண்ணினார். எல்லாம் சொல்லிட்டு அவர் நோட்புக் எடுத்து நீட்டினேன். இதில் நீங்கள் ஏதாவது எழுதிக்கோன்னேன். இப்போ தமிழில் அழகாக மங்களாசாசனம் எழுதி இந்த பாசுரத்தையும் எழுதி பாசுரத்தினுடைய அன்றைய தினம் 30ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ அந்த தேதியினுடைய பாசுரத்தை எழுதி அதையும் சொன்னார். நாங்கள் தேதி போடுறதில்ல, மார்கழி மாதத்தில் இந்த பாசுரத்துடைய ஆரம்பத்தை தான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அழகாக தமிழில் சின்னஜீய சுவாமி கைது போட்டு கொடுத்தது நான் வச்சுருக்கேன். இதை விடவா எனக்கு அவார்டு? இதெல்லாம் பார்த்துருவேன். அவருக்கு 18 பாஷை 24 பாஷை தெரியுமா? அவருக்கே தெரியாது. எல்லா பாஷையிலையும் ஃப்ளூயண்டாக பேசுவார். அந்த பாஷைக்காரா பொறாமப்பட முடியாது பேசுவார். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவரோட நான் இருந்துகிட்டே இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய அவார்டு. இந்த அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்ட்டு நான் வேண்டாம், அவார்டு வேண்டாம், எனக்கு நிறைய இன்னும் ஆயுசு கொடுக்கணும், நிறைய வேலை சொல்கிறதுக்கு எனக்கு தெம்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுருக்கேன். ஆனால் அவர் அதை விரும்பலை. தில்வவனம்னு ஒரு வனம், அதுதான் எனக்கு சிதம்பரம். அந்த வனத்தில் ஒரு காட்டு பூ பூத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு சொர்ண புஷ்பம் பூத்துக்குன்னு வச்சுக்கோ, அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து உத்தர தேசமான அமெரிக்கா இந்த தேசத்தில் கொண்டு வந்து வாசனையோடு கொண்டு காட்டுறாரு. இதுதான் எனக்கு கொடுக்குற அவார்டு. அவருடைய அவார்டில் என்னன்னு கேட்டால் இந்த சொர்ணம் இந்த வாசனை அடைக்க பண்ணுறது சுவாமிஜியினுடைய ஒரு கிருபையை தவிர என்னுடைய விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு விதமாக இந்த சாக்கையில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்குங்கிறதுல, நாராயணா indwelling spirit of all. Their assets for everyone unborn in secret place in the body. The earth is his body. He moves through the earth, but the earth knows him not. The water is his body, but the water knows him not. Light is his body, but the light, the Agni, knows him not. Light is his body, but the light, Agni, knows him not. Air is his body, but the air knows him not. Ether, the Akash, myself, is his body, but the ether knows him not. Mind is his body, and he moves through the mind, but the mind knows him not. Understanding, thinking mind is also his body, unmanifested, imperishable. Death is also him, but he vimrityu, not to die. He alone is the indwelling spirit of all beings, free from all evil, the one divine, radiant Narayana. To thee, who art this, endowed with all forms, hidden in the real space, be adoration. Doctrine leading to liberation. This is the doctrine of the Vedas, and this is the doctrine of the Vedas. Particularly at Maitrani Shaka, Aranyaka, the final chapter, this one. Om Esha hi kalvatmantarhridayeniyan Idho Agniriva Vishwarupo Siva Namidam Sarvamasminneta Ota Imah Praja Yeshata Atma Bhata Papma Vijaro Vimrutyur Vishoko Vichikitso Vipasas Satya Sankalpa Satya Kama Yesha Parameshwara Yesha Bhutadhipatir Yesha Bhutapala Yesha Setur Vidharana Yesha hi Khalvatmeshanak Shambhur Bhavo Rudra Prajapatir Vishwasrit Hiranyagarbhat Satyam Prano Agam Sashastachyuto Vishnurnarayano Yascheshogno Yaschayagam Hridaye Yaschasaditye Saeshaye Kastasmaite
विश्वरूपाय सत्ये नवसीताय नमः। त्वमेव जनको मम त्वमसि मे प्रसून्मनः त्वमेव सुहृदि उत्तमः त्वमसि सूनुराराधयः भवन्तमगजाधिप सार्वभौमत्वहम् चिदम्बरमहानटं हृदि चिन्तये सन्ततम्। You want me to translate what he told you in English? Okay, I'll just brief up about Swamiji's visit to the temple there in Chidambaram. Swamiji was saw the Nataraja, it was over. So he said, shall we go to the temple? I said, inside the temple there's no, suddenly the Nataraja is taken out. What is there inside? He asked him. He said, you find it for yourself, if you like, I'll take you. And Swamiji went there and he saw what is famously known as Chidambara Rahasyam. He could see it. And Dikshidhar's hair started raising up. He said, he is the one, he's above Nataraja, he can see Nataraja. Even when he's not there, inside the Sanctum Sanctorium, when he's outside. And then he spoke about it to the Pandits present. For 5 minutes I was going to speak, for an hour he explained to them about all. And also, one unique thing he observed, and he admired Swamiji for that, is in Chidambaram, Nataraja's statue is in the main Sanctum Sanctorium. Right at the side is our Perumal's Sannidhi also. Swamiji, in spite of being Vaishnava, he didn't want to go and offer his prayers or anything like that because he has come to this Nataraja, although he is there. And he was admiring that quality of Swamiji because he is above all and he has achieved that greatness. சேர்த்து வச்சு அவர் பண்ணணும் வேண்டியதெல்லாம் நாம கூட இருந்து நாம அவசியம் செய்யணும். நம்ம கையை எடுக்கவே கூடாது. சுவாமிஜி கிட்ட நம்ம கையை எடுக்கவே கூடாது. சுவாமிஜிக்கு நாம எப்பவும் அவர் சிந்திச்சதெல்லாம் நம்ம கணத்துல செஞ்சு விடுறோம்னு நமக்கு நம்ம கிட்ட அவருக்கு நம்பிக்கை வர முடியாது. நம்ம நிறைய என்ன செய்யணும், கூடாது நிறைய செய்யணும் நான் தெரிவிச்சுட்டு என்னையும் சுவாமிகள் எப்பவும் உபயோகப்படுத்தணும்னு கேட்டுட்டு நான் இதோட விராமம் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த ஸ்தலத்துல இந்த மாதிரியான ஒரு அமெரிக்கா கஷேத்திரம்னா அமெரிக்கையே உட்காந்துகள் எல்லாரும், அதே ஆச்சரியமா இருக்கு. அமரர் இருக்க போல் இருக்குது. சுவாமி எல்லா தேவதைகளும் வந்து இங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. அமரர் இருக்க அமெரிக்கையா இருக்க இல்லைங்களா. ஆனா நான் வெரி புவர் ஆல் த லாங்குவேஜ் இன்க்ளூடிங் தமிழ் உட்பட. அதனால வேற தோஷம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. பாக்கி எல்லாம் சுவாமிஜி இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடி பக்கத்துல ஒரு லைட்டை வச்சா என்ன விகாசம் பிரமாதமா இருக்கோ அந்த பக்கத்துல இருக்கிறதுனால நான் சுவாமிஜியை விட்டு அண்ட போயிட்டேன்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. Now a big round of applause for Sriman Brahmeshwara Dikshidhar.
big round of applause for Sriman Panchabakesan for excellent translation. He will receive Mandala documents from Swamiji. Deshman Narayana. The other person did a wonderful job, but I guess the speeches were pretty long, and he left out one thing that I would like to just clarify. He said that we call our Jiya Swami Chinna Jiya. In Tamil, Chinna means it's small, because Pedda Jiya is a bigger Jiya and Chinna Jiya is Chinna Jiya, but the Chinna also doesn't mean small, but it also means a mudra, like a symbol. And our Jiya Swami has all the symbol of a Jiya. So, as an Acharya, Jnana, Manushtana, Actually, Swami, Vaishnava. okay, he has all the Vaishnava symbol. So he just magnified our Jiya Swami's qualities. நிறைய பேருக்கு சின்னம் பண்ண நம்மளால சின்னம் May I please invite Sriman Chari Tamarisa Garu and Srimati Renu ji to kindly escort Brahmasri Parameshwar Dikshithar and Srimati Parameshwar Dikshithar to their seats. I'm sorry. Sri Ashtalakshmi Temple, Jet USA Houston chapter would like to honor Sri Chinnajiya Swami ji. Then I would request Sriman Vijay Sri Narasimhaya, Bangar Reddy ji, Srimati and Sriman Chari Tamarisa Garu to please do the honors. I request all the committee members, the board members of Sri Ashtalakshmi Temple, Jet Houston chapter, to honor Swami. Please come up to the stage. And Vedana
Jai Srimanarayan to you all. Jai Srimanarayan. Can we sit just for a moment? Not again another discourse as such. We feel it is a great day for all of us to honor a great Vedic scholar like our Brahmasri Parameswara Dikshita in this part of the world, in Houston, Texas, America. It is said wherever the great Vedic scholars step on, that land will be purified. And the grace of the Lord will be there. It's not an exaggeration as such, but we experience that. It was back in 1989 when we went to Punjab. In those days, it was a burning fire pit because of the terrorism. We went there along with all our Vedic students, and we walked across the streets of the Punjab, right from Kurukshetra to Amritsar. It was ended on Vijayadashami Day. And that year the Vijayadashami was in the last part of the October. When we returned, press people in Hyderabad asked us, it was 1989. Press people in Hyderabad asked us, "Hey Swamiji, you been there? And did you discuss anything with the government?" I said, "No." "Did you meet with any terrorist leaders?" He said, "No." "And please, did you meet with any community people?" I said, "No." Then they asked, "Why did you go there then?" We said, "We strongly believe in Veda. And wherever we chant Veda with all sincerity and with devotion and without any self-motive, the great divine vision of God falls in that area, and that area will be purified." He said, Punjab being the state of football and also contributing so much energy to the military, and it is a terrorism torn area, and if the great vision of God falls in that area, I think the area becomes peaceful. That's all we expected. We never entertained any politicians, not even we craved for any security from the government at all. But it was the then Vice President of India, Shankar Dayal Sharma, who, after seeing all the kids, because he was known to us by some reason, and he immediately called his officials and said, "Just arrange security." We did not ask for any security as such. But of course, we started our journey. We started from Kurukshetra, we went to Chandigarh, we went to Ludhiana,
But when we were in Ludhiana, then the police people started just following us. They said, okay. So we never expected anything. All that we wanted, chanting Vedas with pure heart. And the vision of God will always be there. And then results will happen on their own. That's all what we said. It was in November we had the interview. And in the last week of December, the elections were announced in Punjab after so many years. And in February 19, they conducted electioneering process, and from then on, the terrorism disappeared in Punjab and the peace prevailed. That's all what we know. Doing something with sincere heart, that's all it is. When we were in New Jersey last year, and also this year when we were in June, July, in New Jersey Bank, people came from Texas to us. They participated in the yagam. And I seen people, they brought the map of Texas and they said, Swamiji, please touch it. In Texas there are no rains. And we people are starving like anything for want of rains. And if something is done, it is okay, it will be always helpful. And that's all it is. Now, the Vedic scholar has come here and we are seeing wonderful rains. And when you plan for the Vedic occasion, then it starts raining. It's not something our greatness, I say, but wherever the Veda, wherever the Vedic mantras, wherever the Vedic people, they do some kind of activity with pure heart. It is the grace of God showers in that area. And this is what we experienced since Punjab incident. And even before, when we did the Peace March in 1988 in Srikakulam area of Andhra Pradesh. We led a peace march there. And it's pretty much evident. That's what we experienced. So we wanted to bring this Vedic scholar somehow to this Texas. That is this year about. All about. Honoring a Vedic scholar. As our Rangaramanjacharya Swamiji initially mentioned, they don't need any money. You have seen him, very lean personality, not able to eat much food, not having any fashionable dresses as such, and after all is, full of bones, and, very thin skin. And he doesn't need anything much for his own sake. I've seen him many a time. He never cared his own children. But if a disciple comes to him, he takes every care of that student. Because he considered the student gives a new life to the Veda. He adds a new life to the Veda. So he paid every attention towards his students. And if his children study, I am probably he would have paid more care for them too. When we sent 4 kids
from Sitanagaram who studied one Veda already to learn from him the second part, second Veda, which I think he got from the only teacher available, what he already explained from Nasik. And we somehow got in contact with him and we sent them, and with all affection and with all care he placed them, and he used to go every day to them and see how they are, provide the milk and provide everything that is required. And his spouse, I know, she used to take it just like the children's own mother. That is a kind of, the care they paid, not for the persons, but for the commitment they have behind it, protecting Veda, learning Veda. This is the way the Vedas lived this long in that land. They never learned Vedas so that they can get a job and earn some bucks. They learned Veda because they have to protect it, they have to preserve it. It's given to them and they have to pass it on to the generation. Giving a life to Veda never happens when we record it or when we digitize that, or when we keep it in a library, or when we print it as a book and just release it. And they never considered that's giving life to Veda. It should go to a person with life. So the tradition is really great. It's called oral tradition. Oral tradition means the Guru says once and disciple receives it, repeats it twice. They won't see the book. Guru won't see the book, nor the disciple sees the book. But by oral communication, they pass the generation. That's how they learn. I think since ages, since eras, not one to generation. But unfortunately today, we lost almost 99% of the Vedic knowledge. We have only just 1% of the Vedic knowledge, and that's just 10 branches of Veda. One among such, that means already we lost 1121 branches. Only 10 were remaining. And one branch was about to die. He gave the life to the branch. And I'm sure after him no one learned that from that Joshida. Now, உங்களுக்கு அப்புறம் ஒருத்தருமே கற்றுக்கலையா அவர் இடத்துல. And he was only the one who learned from the great scholar. And later, of course, we actually invited him to our Sitanagaram, and we were privileged to be honored to do some service to him. We did. But after that, he's now no more. And we are fortunate enough to be a part of that Maitrayani family. And this Swami taught to 4 students, and 2 students were taken by Tirupati Devasthanam, and 2 students are taking the spirit of this Guru. Whatever affection he showed towards them, they are showing in turn to their students, and they are trying to bring them. That's what they learned from him. And that is the one who is just behind him, just offering his services to Guruji. And here is the other one. He is Mr. Krishnamohan Acharya and he is Varaprasad Acharya. These 2 are pretty dedicated to the class. And now they are teaching to 23 more kids.
That's what actually made him to feel tremendously joyful. Very recently he came to Sitanagara when there was a workshop on that particular branch. And the workshop went on for 7 days. And he saw that and was really pleased with the kids, and he blessed them with all his heart. And that's what actually the Vedic gurus, the Vedic tradition is all about. And he, not only having the Vedic tradition, but also having the devotional tradition of his own, being the priestly person from the Nataraja Sannidhi. And learning from such a great tradition, I think it's the blessing. That is what actually captured our heart. We are honored today. Honoring such great person is not really honor to him, it is an honor to all of us. They don't need, as I said, but if we do something, that means we are strengthening our roots. We are energizing ourselves. And we are adding more life energy to us. That's what we are doing by honoring such a great scholar. Actually, he mentioned very beautifully. That's his greatness. He says, whatever I received today, I dedicate it to the one who inspired me to go through this branch. And I offer the whole thing to his lotus feet. And that's how I submit myself. That's what he says. That is not. They are very benevolent, very humble, very loyal. That made them to raise to the heights. You know, we read 2 letters and we think that that's how, he always, moves in the 10th cloud. Forget about the 9th cloud. But the more you learn, the more you become benevolent. And what to say about such a great scholar? And honoring this Parameswara Dikshita is again unique in many ways. As I said, he is the one who learned all the Vedas. As he said, his guru commanded him, go through it. And that's how he got it. He not even gone through the book, but he just got it. But because he has to learn, he went to him and he learned it. To preserve or to protect the custom that it should be learned through a guru. Krishna went to Sandipani and he stayed for 64 days and he learned all 64 arts. It's only just for the sake of protecting the practice that one should learn from a guru. That's all it is. He did the same job. And we really feel honored, That is what we consider as a birthday. And every year people say, Swamiji, when is your birthday? Why you have to spend a lot of time in honoring this and that? Rather, just you do something and let we do something. But I consider that doing something to Veda, doing something to Veda Purusha, because a person learned Veda is a moving Veda. Is a moving Veda. We know yantras. They take small copper piece, engrave a couple of letters, and they tie it to our shoulders, our waist, our neck, and somewhere like that. And they are well protected from so many evil powers. When a person engraved the entire Veda in his mind, and what a greatness that he possesses within, what a state of such great people.
So that is where unfortunately we forgot how to receive them, how to protect them. But fortunate enough he agreed, and he came all the way from Chidambaram, taking all the pains to America to accept our invitation and bless this community here. So we feel it's really a great privilege to do this much of kainkariam to him here. Let us preserve the moments in our heart, and let's pray to God to bless us with great wealth so that we can do more service to the Vedas and Vedic scholars and Vedic causes. Our Mangala Sasanams too, the Judge USA and the Ashtalakshmi who organized this event, this year abroad offering here, this year. Every year we are doing this activity, but this year is a unique in that sense. As Vandaraman Swamiji mentioned, it's a very unique year I feel, and actually this is like a pendant in the garland, which decorates Nayakamani in Telua. Nayakamani is the Malak or Alankaram on Serum. Malaratnam. So he is a Vedaratnam. So we are really honored. And of course, Sriman Punjab Kesan did his best. And as he himself said, when he is dealing with the Vedic stuff, translating it as it is a big task. But he did a good job in the sense. But most of us, not really knowing the Tamil, but it's not the language that makes, it is the heart that makes. So, dil dil se bolta hai. और दिल दिल से सुनता है. He is just outpouring his own feelings, his own emotions and his own compassion, and that's what just we are trying to taste, that's what just we are trying to chew, that's what we are trying to enjoy, and that's all it is. So our Mangala Sasanams to all the volunteers, to all the team leaders, to all the committee members and organizers. In fact, we wanted to share more from all our JET chapters and Prajna chapters and VD chapters. And let's have it tomorrow. Let's postpone for tomorrow morning session. Though we wanted it today, we wanted the award giving function as the middle one. As I said, it is the Ratna, and we wanted to have the rest of the stuff here and there. That's what they planned earlier, the Bangaruji and the organizers. But I suggest and we recommend strongly that our hearts are totally filled. With what we enjoyed today. And let's preserve this moment and let us keep these sweet memories in our heart, and we can just continue the session tomorrow morning after the Havan is started in the Yagasala. Sriman Punjab Kesan was accompanying Chidambaram Dikshidhar family all the way, and then he brought them here, and he is taking care of them. So I off.
So just we offer Mangala Sasranams to him for taking all the pains in facilitating us to show our kinchit karam, our service. We offer our Mangala Sasranams to all the persons who spoke ahead of this J-Report, right from our Ramachandra Reddy Garu and Ramarao Garu. They also exclusively came for this purpose, and our Mr. Ranjit and Professor Purushottam Rao Garu and so many others. So we are really honored, we feel, because we always feel it is really great boon on us, having given so many persons like you who stand for the cause, whatever just we take up. And whenever we took up some cause, you never questioned, Swami, why should we do this? At times, we are very hard. There is a doctor in one of our organizations, and whenever we call for the meeting, we'll be somewhere else. He's in some other town. He's looking after the chapter of that town, say Rajamandri. So we call the committee sometimes whenever there is a meeting. So the people, they come as a team and they come to our office and they said, Swamiji, I am ready to receive akshatas. That's how they keep coming. That means whenever they come, they make it sure that they came only to receive akshatas, not blessings. That is a habit that we have. When some good activities are done, we may not be saying great things about them. We may not be praising them for the good things that are, hey, you did a great job. But whenever something goes wrong, yes, we definitely tell them and we try to see that it is rectified. So people get upset with that. But in spite of that nature, you loved us. And probably that is what you loved us. That's what really making us to take up many good activities, many big activities. As our Ramakrishna Reddy Sahib said, because he knows us since long. Before we take ashramam, he knows us. After taking ashramam, he knows us. And he also helped us in many ways in conducting the activities in Hyderabad. After coming here, also he is observing the things. So, we take up some task and we never plan for many things. Somehow that's a very bad habit we have. Suddenly, night at 12 o'clock, some idea just flashes, pops up. And suddenly we call some people and said, yes, this is what we are going to do tomorrow morning. They said, morning? Tomorrow? Where is the time to communicate the message? And we said, that's what it is. And we put the phone. But that things are happening, not because of us, because of you guys. Even we won't give you time, but you raise to the occasion. And just you see that it is done. How you are doing, I don't know. But you are doing the things like that. God blessed you with that ability. We see that many a time. Our Ramachandra Reddy knows it very well there. And Ramarao Garu knows it very well. For a one Bhishma Ekadasi. Bhishma Ekadasi is a big event, It was night, I think 12:30. We took a decision. Bhishma Ekadasi is going to happen. Hardly there is 15 days time. Hardly 15 days. And it's going in a big
stadium, which is called NTR Stadium, where almost 250,000 people will be able to assemble. And we said, that's there it's going to happen. And then they took a decision, yes Swamiji, let us do it. And we had a VT in charge by name Kalki Avtar, who is 60-year-old, probably 65-year-old. We called him night at 12:30, and then we are talking to him, Avtarangaru, we are going to do the Sahasranama Parayana in the NTR grounds. Can we call our volunteers by tomorrow evening? And initially he said, Swami, tomorrow evening? That poor guy was sleeping by 12:30 night. But he suddenly wakes up and says, Swami, should we do it? And we asked him, can we do it? And he said, yes, Swami. That's only by default reply comes like that. And you have to believe it. And the activity happened. And in a ground where there are only 250,000 people will be accommodated, double the capacity people came and they participated. And each one of them received one lamb, one tulsi plant, prasadam, and Vishnu Sahasranama book in a script they choose, Telugu, Hindi, Tamil, Gujarati, and Kannada, and English. And everything went on very peaceful, no untoward incidents, and the program ended at 9, and people left, emptied the ground at 10:30. But at the same ground, after 10 days, there was another event where some party did a meeting, only 20,000 people, but 4 people died in the crowd. That is your greatness, I say. That's how you raise it to occasions. That's how you did the events. Here in US we have seen, while the Sriyagam was done in New Jersey, Jiya Ashram, and other activities in many places. And that's what I've seen in India there. That's what I've seen in Australia when some events are conducted. And we just make announcements and you people do the activities. And we get the credit almost. So we steal the show. GS Swamiji did the whole thing. That's the way, of course, that's what is written on our face. Don't do but get every credit. When car goes, not car goes, when the vehicle moves, all the hardships are only to the tires. It goes in the hot summer, sometimes in the frozen ice, sometimes in the thorny bushes, sometimes in the stony roads. But people say, how beautiful the car is going. Nobody talks about the tires. Everybody talks about the car. But when car stopped somewhere in the road, the poor tire got flat. The discredit goes to the tire, but the credit always comes to the car. But never it is the car that moves, nor that stops, nor flats. Going also tires, and flat also to the tires. You are the tires. I am the way. And you run every show, and you make everything happen. And we know it pretty well. So I always feel proud of myself being a car and with powerful tires like you guys. And it is
The gas is the great scholars like our Parameswara Dikshita and our Rangaraman Bhattacharya Swami, and our pilots, our co-pilots are our Ahobali Swamiji. I am really happy, and with you is my birthday, and without you I have no birthday. So anything that goes as a great thing for this birthday, that's all yours. That's what you made. So I feel highly privileged for that, and I am very proud of that also. We always think of that, and we always preserve it in our heart. Our Mangala Shastras to one and all for making the things happen like this with the grace of our Acharya. And our Venugopal, I should mention it specifically because from when we were just, as a child when we came, since then he was with our Swamiji and always giving some kind of, advices whenever it is required, even to our Swamiji. And even today, he is our boss. And he says sometimes he becomes very hard and a big taskmaster on us. And he says, do this. And sometimes he says, don't do this. That's it. We obey it. And that's how he, with all his commitment in each cell of him, as the service of our Acharya, he does all these things. I'm I feel in that way very privileged. I'm very great product with you all. That's what I think. So that's why I always sing a song, Happy Birthday to me. So I'm really happy to have the whole event. It's too late today. I'm so sorry because it is almost 11 o'clock now. I have so many great, feelings like this, with you all. God bless us all. That's all I can say. And let God give us many a chance like this. Jai Sri Manara. Jai Sri Manara. உற்சவ பவன் கூடாது. தயவு செய்து நம்ம சொன்னதெல்லாம் சுவாமி சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்து கொடுத்துருக்காருன்னு நம்ம ஹெட் வெயிட் வச்சுக்க வேண்டாம். அதை பூரா அவருக்கே அர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட மறுபடியும் அந்த எனர்ஜி எடுத்துப்போம். எப்படி இவ்வளவு ஹால்லையும் இவ்வளவு லைட் எரியுது, அந்த பவர் தான் சுவாமிஜி. அந்த பவர் எடுத்துகிட்டு நம்மளால் ஒன்றுமே இல்லை. அதனால எப்பவும் அவருடைய சுவாமிஜியுடைய ஒரு கைடன்ஸ்லேயே நாம் இருந்துருக்கோம். அது எல்லாத்தையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீமான். Jai Shri Manara. Just before we wind up proceedings for the evening, there's one event, the Venkateshwara Perumal Koil in the New Jersey Cranberry Ashramam would like to present the Seshavastram, Seshamala. May I invite Sriman Govindaraj, the President of Jet New Jersey, and Sriman Alaki Sharma ji, the Seshamala from Venkateshwara Swami Perumal Koil in J. Ashramam, Cranberry, New Jersey. Please go on stage.
Jai Shriman Narayan. I'm sorry we are a little late bringing the Sheshamala from New Jersey temple. You all know ఒలింపిక్ గేమ్స్తో ప్రపంచంలో ఉన్న దేశాలన్నీ కూడా పోటీ పడుతుంటాయి. అలాగే స్వామివారి బర్త్డే తిరునక్షత్రం సెలబ్రేషన్ కూడా న్యూ జెర్సీ, హ్యూస్టన్, మిగతా ప్రదేశాలు కూడా కాంపిటీషన్లో ఉండి న్యూ జెర్సీ కూడా రేస్లో ఉండే, బట్ అట్ లాస్ట్ హ్యూస్టన్ చాప్టర్ వాళ్ళు ఈ అదృష్టం దక్కింది. వాళ్ళకి కంగ్రాట్స్ చెప్తున్నాను. మేబీ నెక్స్ట్ ఇయర్ ఇండియాలో ఉన్న అందరూ కూడా ఎంతో వైభవంగా ఈ ఉత్సవాన్ని జరుపుకుంటారు. వారందరినీ కూడా కాదని చెప్పి మనకి అవకాశాన్ని కల్పించిన శ్రీ శ్రీ శ్రీఆర్ స్వామి వారికి మనస్ఫూర్తిగా కృతజ్ఞతలు. జై శ్రీమన్నారాయణ స్వామి. న్యూ జెర్సీలో ఉన్న భక్తులందరూ కూడా చాలా మంది రావాలని ఇక్కడికి ప్రయత్నించారు. వాళ్ళు రాలేకపోయారు. వాళ్ళందరి తరఫున కూడా స్వామివారికి జన్మదిన శుభాకాంక్షలు. జై శ్రీమన్నారాయణ. Jai Shivanarayana. Vedala Ranganath garu is just garlanding Swamiji. He donated $1,116 for the Mandasa temple. Sriman Vedala Srinivas garu representing Woodlands Balaji Temple. Jai Shrimanarayana. I would like to share a few words about Swamiji as song. I saw compassion in his eyes. To see his form is very nice. He shows divine way to all guys. Believe Chinnajiya Shriman Narayana bliss. I saw compassion in his eyes. To see his form is very nice. He shows divine way to all guys. Believe Chinnajiya Shriman Narayana bliss. He appears always with smiling face. It fills your heart with all his grace. He appears always with smiling face. It fills your heart with all his grace. I don't get the chance to listen his voice. I do get the chance to listen his voice. Boost you to get and light and breath. I saw but in his eyes to see his form
believe in my dear Srimanarayana bliss. You can learn more. You can learn more things by just seeing me. How to deal with lot of things. You can learn more things by just seeing me. How to deal with lot of things. How can a man be able to move like this? By getting off Lord Sri Rama divine bliss. I saw compassion in his eyes. To see his form is very nice. He shows even way to our eyes. Believe in the dear Srimanarayana bliss. Believe in the dear Srimanarayana bliss. Jai Srimanarayana. Come on, ladies, come on. Ladies, come on. Pallandu. Can you see Pallan? Come on. சீராரும் எதிராஜன் திருவடிகள் வாழி திருவரைய சாத்திய செந்துபரானை வாழி சீராரும் எதிராஜன் திருவடிகள் வாழி திருவரைய சாத்திய செந்துபரானை வாழி ஏராரும் செய்ய வழிமே பொழுதும் வாழி ஏராரும் செய்ய வடிவே பொழுதும் வாழி இலங்கிய முனோன் வாழி இணை தோள்கள் வாழி இலங்கிய முனோன் வாழி இணை தோள்கள் வாழி சீராரும் எதிராஜன் திருவடிகள் வாழி திருவரைய சாத்திய செங்கராளை வாழி சோராத துய்ய செய்ய முக ஜோதி வாழி தூமுருவல் வாழி துணை மலர் கண்கள் வாழி சோராத துய்ய செய்ய முக ஜோதி வாழி தூமுருவல் வாழி துணை மலர் கண்கள் வாழி ஈராறு திருநாம் அணிந்த எழுவாழி ஈராறு திருநாம் அணிந்த எழுவாழி இனிதிரு பொருள் ஞான முத்திரை வாழி இனிதிரு பொருள் ஞான முத்திரை வாழி இனிதிரு பொருள் ஞான முத்திரை வாழி Swami, doesn't it remind us of Kurukshetra?
free of Sri Rama Seva. And tomorrow at 7 to 8 we have Aradhana Seva Kalam, followed by Tirtha Goshti. And we are going to have Sri Rama Kratu second day from 8 a.m. to noon. And also we have Lakshmi Narayana Ishti at Yagashala at 9:30 a.m. And as we discussed, as Swamiji mentioned today, from 10:30 onwards we are going to continue today's experiences from various chapters. And I know many of us need to really explain in detail out our experiences with Swamiji, that we continue tomorrow from 10:30 onwards. And then at 2 p.m. we have a photo session. I request all the volunteers to be there. We are going to have a photo session. We can meet right here for the photo session. And evening time, time is 5:30 to 6:15. We have Vishnu Sahasranama Stottra and Sri Rama Lekam. And 6 p.m. to 8:30, Bharatvarana Puja we have tomorrow. And we continue Sri Rama Kratu in the evening. And we have discourse by our Swamiji and Sri Rama and Vaibhava at Pravachana Mandapam right here. And we also have a cultural program from 7:30 to 8:30. And 8:30 to 9 we have Nitya Purnahuti. And we all have tomorrow's special edition Tiruvidu Utsavam at 9 p.m. And I request you all to be there for 9 p.m. Tiruvidu Utsavam, followed by Tadyaradhana. Thank you once again, and wish you all a very peaceful good night. Bati naru